நாம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த ராஜஸ்தான் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அதோட ரிவ்யூ. இன்னைக்கு மேட்ச் செம்ம சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. சன்ரைசர்ஸ் ஜெயிக்குமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அது நாளைக்கு பேசுவோம். நேத்து ராஜஸ்தானை சுருட்டி எடுத்துட்டானுங்க. ராஜஸ்தானை நேத்து சுருட்டி எடுத்துட்டாங்க கடப்பார. என்னடா பண்றீங்க மும்பை இந்தியன்ஸ்? வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க. 14 பாயிண்ட், ஒரு மேட்ச் ஜெயிச்சானுங்க, 4 தோத்தானுங்க. நேத்து பார்த்தா 7 வின்னு 4 தோத்தானுங்க. ஹர்திக் பாண்டியா இந்த வாட்டி கப் வாங்கிடுவானா தெரியலையே, பார்ப்போம். வேற லெவல்ல விளாடுறாங்க. நேத்து ரோஹித் சர்மா ஒரு 50, சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா 2 பேரும் ஒரே ஸ்கோர். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி 48 ரன் 23 பால், 48 ரன் 23 பால். என்ன மேட்ச்டா நேத்து கடப்பார, வேற லெவல்ரா. அவங்க சவாய் மான்சிங் ஸ்டேடியம். இந்த வாட்டி நம்ம சூரியவன்சி எதிர்பார்த்தோம், அதெல்லாம் ஒரு லக்கு தான். ஒரு மேட்ச் அடிச்சா அந்த ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிட்டான் அந்த குழந்தை பையன். இந்த மேட்ச் அடிப்பான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். மொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துச்சு, உலகமும் எதிர்பார்த்துச்சு. நேத்து பையன் டக் அவுட்டுங்க. ரொம்பவே ஹார்ட் பிரேக்காக இருக்கும் அந்த பையனுக்கு. ஏய் சூர்யா, கவலைப்படாதரா, நீ எங்க மனசுல இடம் பிடிச்சிட்டடா. இந்தியா டீமுக்கு நீ ஆடுவடா, கவலைப்படாதரா. உர்றா ரெக்கார்டு எவனும் அந்த வயசுல பந்தல. 14 வயசுல எல்லாம் ஸ்கூல் டியூஷனு எக்ஸாம் படிச்சிக்கின்னு திட்டுத்தனம் பண்ணிட்டு இருப்பானுங்க பசங்க. திட்டுத்தனமும் எதுவும் ஒன்றுத்துக்கும் உதவாத வேலை தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க 14 வயசுல. நீ எங்கேயோ போயிட்டடா, கவலைப்படாதரா. நேற்று டக் அவுட் ஆன வச்சுல வருத்தப்படாத. வி ஆர் த ஃபேன்ஸ் சப்போர்ட்டிங் யூ, இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் யூ. ஓகே, சரி மும்பையை பற்றி பேசுவோம். நேற்று எவனுமே ராஜஸ்தான் பவுலிங் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட். இந்த தீக்ஷனா அசரங்காலாம் ஒன்றும் இல்லை. தலைவன் நேற்று அடிச்சாம்பாரு 53 ரன்னு. ரயன் ரிக்கில்டன் நேற்று 50 அடிச்சான். அம்மா, அவன் அடுத்து அந்த டிகாக் மாதிரியே ஆடுறாங்க. குவிண்டன் டிகாக் மாதிரியே அந்த ரயன் ரிக்கில்டன் ஆடுறான். என்னம்மா ஆடுறான் அவன். இங்க வேற மேட்ச் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. சன்ரைசர்ஸும் ஜிடி, எப்படியும் ஜிடி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 39 பால் 100 ரன்னு, ரொம்ப கஷ்டங்க. ஆனா அபிஷேக் சர்மா கலாசன் 2 பேர் இருக்கிறாங்க. இது நாளைக்கு பேசுவோம் இந்த மேட்சை பத்தி. சரி, வழக்கம் போல மும்பை நேத்து ராஜஸ்தானை கிரஷ் பண்ணி பந்தாடிட்டாங்க. கடபார 6வது கப் அடிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.